ஹாய் ஹலோ வெல்கம் டு சாஃப்ட்வேர் ஐஎஸ் அகாடமி அலைபக்கம் ஆல் இந்தியா அன்பான தமிழ் நண்பர்களது தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த 13 என்ன போக்குறோன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஓவரால் கட் ஆஃப் மார்க்கை பற்றி போய் பார்க்க போகிறது. இது யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து பாய்ஸுக்கு அண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம கம்யூனிட்டி வைஸாக வந்து நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இதே வீடியோவில் வந்து நம்ம இப்போ எல்லா கேட்டகரியும் ஒரே வீடியோவில் நம்ம போட போகிறோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கேர்ள்ஸுக்கு பிசிக்கு இவ்வளோ கட் ஆஃப், எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ கட் ஆஃப், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மாறும். ஓகேவா, ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக போய் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் சம்மந்தம் ஏதாச்சும் நீங்கள் கேட்டினா கூட நாங்கள் A to Z நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். அதாவது நீங்கள் கமெண்ட் போகிறதுக்குள்ளே நாங்கள் 24 ஹவர்ஸுக்குள்ளே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அது போக வந்து நம்மளுடைய ஒரு சிறிய முயற்சி, அதாவது இந்த ஷார்ட் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அதாவது டிஎம்பிசி படிக்கிறவங்களுக்கு, இல்லை யூபிசி படிக்கிறவங்களுக்கு, இல்லை எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஷார்ட் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். அதாவது நம்ம டெய்லி வந்து 10 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது எக்ஸாம் போகிற டயத்தில் எங்களால் ஒரே நேரத்தில் அந்த 50 கொஸ்டின் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம ஷார்ட் வீடியோவில் ஒன்லி 15 செகண்ட் தான். ஓகே, 15 செகண்டுக்குள்ளே தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் நம்ம எடுத்து பண்ணிட்டுருக்கோம். அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்ன கேட்டாங்களோ அதை எடுத்து நீங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஸோ அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ கேர்ள்ஸ், போகிறதுக்கு முன்னாடி 2021 வந்து எவ்வளோ இருந்தது வேகன்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். அண்ட் 2022 எவ்வளோ இருந்தது பார்க்கலாம். ஏன் எப்போயுமே நான் டெய்லியும் வேகன்சி உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா, ஏன்னா வித்தவுட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல், வித்தவுட் உங்களுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து நேரடியாக உங்களுக்கு கட் ஆஃப் சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம சேனலை பொறுத்தவரை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான். ஸோ 2021 வந்து 10,000 வேகன்சி மேலே இருந்தது. 2022 வந்து 3,552, 2023 வந்து 3,359 வேகன்சி. சொல்லப்போனால் இருக்கிறதுலே வந்து எது அதிகம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 2023 இந்த கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக வேகன்சி இருக்குது, அது நான் காமிக்கிறேன். 2022 வந்து வேகன்சி ரொம்பவே கம்மி. ஓகே, ஸோ 2021 தான் சொல்லப்போனால் நம்பர் 1 கூட சொல்லலாம். ஏன்னா அதில் தான் 2020 அப்போ COVID-19 இருக்கிறதுனால 2021 வந்து நிறைய பேர் வந்து ஏன் சொல்லப்போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தவங்க அவங்க இன்ஜினியரிங் முடித்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 21 தான். இப்போ பாருங்கள், ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு லக் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம எப்பயுமே நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முயற்சி என்றைக்கு இருந்தாலும் வீணாகாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ஓகேவா, அவங்க பாருங்கள், இன்ஜினியரிங் முடித்தவங்க ஏன் போலீஸ்க்கு வரணும்? ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாதனால தான். ஓகே, ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க எக்காந்த கொண்டும். ஸோ 2022 கேர்ள்ஸுக்கு வேகன்சி எவ்வளோன்னா 662 சொன்னீங்கன்னா, ஸோ 3,552 வேகன்சியில் இருந்ததில் கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக வந்து 662 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், கேர்ள்ஸுக்கு வந்து தான் இந்த தடவை தான் அதிகம். அதாவது 2023 783 வேகன்சி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இதிலே வந்து ஸ்போர்ட்ஸும் தனியாக வருவாங்க. அண்டு இஎக்ஸ் அவங்க மேக்ஸிமம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் இருந்தாலும் பாய்ஸில் வந்து இஎக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் கேர்ள்ஸுக்கு எப்படின்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வராதுன்னா சொல்லலாம் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில். ஸோ அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு கேட்டகரியாக தான் வயசு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வரும் அதுதான் வரும் நான் சொல்ல முடியாது. இது குறிப்பிட்ட பட்சத்தில் நம்ம போட்டுருக்கோம். அதாவது 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் வேணால் எக்ஸ்ட்ரா போகும், இல்லைனா குறையும். ஓகே, ஏன்னா நம்ம கடந்த 3 வருடமாக நம்மளுடைய சவரி ஐஎஸ் அகாடமி சேனல் வந்து நம்ம போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நான் சொல்கிறேன். அந்த கடைசி இதில் வந்து உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய கேட்டகரி என்ன, நீங்கள் எந்த மாவட்டம், ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸாக அது ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஜெயில் வார்டனா அல்லது ஏஆரா, ஸோ நீங்கள் நாட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 71 73, பிசியாக இருந்தீங்கன்னா 71 73. நல்லா பாருங்கள், எப்போயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான
அதிகமாக வந்து ஏன் ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க இடையில கூட இப்போ சிவில் ஜட்ஜு எக்ஸாம் எழுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து டாப் ரேங்கிங்கே வந்து யார் காம்படிஷன் அதிகம்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் பிசிக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப காம்படிஷன். ஸோ அதனால் நீங்கள் மற்ற கேட்டகரி இருந்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட முயற்சி தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேரும். ஓகே. ஸோ 2022 வந்து வேகன்சி கம்மி, 2023 வேகன்சி வந்து 783 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த விட வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும். அதாவது நம்ம சொன்னபடி வரும், அல்லது கொஞ்சம் இதோட கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அஃபிஷியல் கட் ஆஃப்லாம் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. இந்த கடைசி என்ட்ரில் உங்கள் மார்க் என்னன்ட்டு கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே. ஸோ ஜெனகட்டியாக இருந்தீங்கன்னா 71 73, பிசியாக இருந்தீங்கன்னா 71 73, எம்பிசி டிஎன்சினா இருந்தீங்கன்னா 69லேருந்து 71, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70. அடுத்து வந்து எஸ்டியாக இருந்தீங்கன்னா 71லேருந்து 73, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 71லேருந்து 73, எஸ்ஏ வந்தீங்கன்னா 66லேருந்து 70, அல்லது 71 வச்சுக்கோங்க. அதேமாரி எஸ்டியில் வந்து மேக்ஸிமம் வந்து 70லேருந்து 75 கூட வரக்கு இதாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு எப்போயுமே வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா இதோட வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் ஆல்சோ. ஸோ உங்களுடைய கமெண்ட் வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இதில் மெஜாரிட்டி வந்து அதிகமாக யார் வராங்கன்னா டிகிரி முடித்தவங்க தான் அதிகமாக வராங்க. ஓகேவா? இது வந்து நம்மளோட டேட்டா. ஸோ டிகிரி முடித்தவங்க அதிகமாக வராங்க. ப்ளஸ் என்சிசி என்எஸ்எஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு உள்ளவங்க கொஞ்சம் ரேர் தான். ஆனால் பட் என்சிசி சர்டிஃபிகேட் உள்ளவங்க வந்து நிறைய பேர் வராங்க. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட என்சிசி இருக்கா இல்லையான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு உதவியாக இல்லைனா மற்ற எக்ஸாமில் உங்களுக்கு உதவியாகும். ஸோ இவ்வளோ கைஸ், நம்ம சொன்னபடி கட் ஆஃப் தான் வரும். பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நியூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் more videos. Bye and take care. Jai Hind.